உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி, அடுத்தது துலா ராசி, அடுத்தது தனுசு ராசிக்கு தான் நம்பர் 1 பலனை இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி கொடுக்க போறாரு. ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல வக்கரமா இருந்தனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள், நிறைய விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க வச்சுங்க, வேலை நீங்க ஒரு இன்டர்வியூன்னு சொன்னா அந்த நாளில் போக முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். சரி, அப்படியும் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அந்த வேலையை ஹோல்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கடந்த ஒரு 5 மாதங்களாக சந்திக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான மன சந்தோஷம் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு 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 நெகட்டிவிட்டி, எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி, இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. குரு உங்கள் ராசியே பார்க்கறனால என்னன்னா முதல்ல நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு வேலை இல்லையா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை சார் இந்த கம்பெனிலே இருக்கணும் சார், ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி அதே கம்பெனியில் திருப்பி ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம், நிறைய பேர் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க இடம் வாங்குறதுக்கு, ஆனால் லோன் சேங்ஷன் ஆகிருக்காது, வர வேண்டிய இடத்துல பணம் வந்திருக்கு, அதனால் அந்த வீடை கிரைம் பண்ண முடியாமல், இடத்த கிரைம் பண்ண முடியாமல் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான பண தேவைகள் பூர்த்தியாகும், லோன் சேங்ஷன் ஆகும், எல்லாமே சிறப்பாக இருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த இடத்த வாங்குவீங்க. இல்லை ஒரு வீடு வாங்குறேன் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புது மனை புகுவிழாக்கு நடந்து நல்லா சிறப்பாக ஒரு வீடு மாற்றம் பண்ணி நல்லா சிறப்பாக சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே போல் ஆண்களாக இருக்கீங்க, மனைவி மூலமாக பண வரவுகள் உண்டு. ஒரு மனைவிக்கு வேலை இல்லாமல் இருக்கு வச்சுங்க, அவங்க மூலயமா பண வரவுகள் வரும். இல்லை மனைவி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் ஏதாவது பணம் போட்டிருக்கீங்க, ஏதாவது லாக் ஆகிருக்குன்னா அந்த பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கணவர் மூலமாக நிறைய உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னும் போது உங்கள் ஹஸ்பண்ட் இத்தனை நாள் அவருக்கு ஏதாவது வராமல் வந்துடும், ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு பணம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். இல்லை கணவர் வேலை இல்லாமல் இருக்கார், அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் மேலே 11ஆம் தேதி மேலே இருக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு வரும், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு, வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு அமைப்பு அடுத்த ஒரு 3 மாதத்தில், அதாவது 80 நாளில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, வெளிநாட்டில் வேலை இல்லாமல் போயிடுச்சு, இப்போ வெளிநாட்டில் நிறைய டார்ச்சர் எல்லாம் சொன்னால் கூட தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு 3 மாதங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஒரு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேலை எதாவது மாறுறது மாறிக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கீங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கேயே ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கேயே ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு, இல்லை மனைவிக்கு ஒரு வேலை, கணவருக்கு ஒரு வேலை, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வேலை. இதெல்லாமே மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ள தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான நேரம் சார். அது நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் வேணா இருக்கும், என்ன தோஷம் வேணா இருக்கட்டும். சார் என் பையனுக்கு ராகு தோஷம் இருக்குது சார், என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது சார், புணர்ப்பு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எல்லா தோஷமும் என் பொண்ணுக்கு தான் வரணுமா, என் பையனுக்கு தான் வரணுமா, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சார். சில பேருக்கு நின்று போயிருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி. இதுக்கெல்லாம் நான் எங்கே சார் காரணம், நாங்கள் எதுக்குமே காரணம் இல்லை சார், ஏன் சார் இப்படி நடக்குதுன்னு தெரியல, என் பொண்ணு ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, என் பையன் இதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு போயிட்டான். அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்த 80 நாட்கள் திருமண யோகம் நடைபெறும், யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நீங்கள் நடந்தது நின்று போச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு ஒரு கெட்டது விலகி இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குமா சார்? நடக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி பிரிந்து வாழக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. அதுவும் முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போவுமே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அதெல்லாம் தாண்டி நல்ல மன மகிழ்ச்சியுடன் கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம். அதேமாதிரி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறேன், என் பையனுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச வரன் சரியில்லை, என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச பையனால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம் சார், ஆனால் அடுத்த வரனுக்கு தேடிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு ஒரே பொண்ணு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிங்க. தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா வரக்கூடிய வரணும், அதே மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் நல்லவங்க தான், அதே மாதிரி எல்லாரையும் நினச்சா நடக்குமா? நடக்காது. அப்போ அந்த அவங்க மேலே ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னா உடனே நீங்கள் பாய ஆரம்பிச்சிடுவீங்க, சண்டை போட ஆரம்பிச்சிங்க. அதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ அவங்களுக்கு சிலது நல்லது கெட்டதுன்னு தெரியுது, கெட்டது நல்லதுன்னு தெரியுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க. அதேமாதிரி உங்களுடைய வரனை நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு ராசி என்பதற்கு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குன்னா அதில் ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. அதுமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசனத்தில் சோழி பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.